Exercise 7.2, question number 6. Find the equation of the tangent to the curve. Equation of tangent to the curve y equal to 1 plus s cube. இந்த ரெட் கலரில் இருக்குது பாருங்கள், இந்த கர்வு தான் y equal to 1 plus s cube. இதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் கண்டுபிடிக்க போகிறோம். அந்த கர்வ் விச் த டேஞ்சன்ட் இஸ், இந்த கர்னுடைய டேஞ்சன்ட் எப்படி இருக்குன்னா ஆர்த்தோகோனல் வித் த லைன். இந்த லைன் இருக்கு இல்லைங்களா, இந்த லைனுக்கு இந்த ஆர்த்தோகோனல் வித் த லைன், இந்த லைனுக்கு ஆர்த்தோகோனலாக இருக்கும்ன்றாங்க, அதாவது செங்குத்தாக இருக்குன்றாங்க. வளைவரை கொடுத்துருக்காங்க y equal to 1 plus s cube. இந்த வளைவரைக்கு கோடு கொடுத்துருக்காங்க, இந்த கோட்டிற்கு செங்குத்தாக உள்ள தொடுகோடுகளை கண்டுபிடிக்கணும். ஓகே, அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு கான்செப்ட். ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் கண்டுபிடிக்கணும், தொடுகோட்டினுடைய சமன்பாடு கண்டுபிடிக்கணும், இந்த வளைவரைக்கு தொடுகோடு சமன்பாடு கண்டுபிடிக்கணும். இந்த தொடுகோடு எப்படி இருக்குன்னா, அவங்க ஒரு லைன் கொடுத்துருக்காங்க, ஒரு கோடு கொடுத்துருக்காங்க, இந்த கோட்டிற்கு செங்குத்தாக இருக்குன்றாங்க டேஞ்சன்ட்டு. தொடுகோடு கொடுக்கப்பட்ட லைனுக்கு டேஞ்சண்ட்டாக இருக்கும். கொடுக்கப்பட்ட லைன்னா கோட்டிற்கு தொடுகோடு எப்படி இருக்குமா, செங்குத்தாக இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். பாருங்கள், ஈக்குவேஷன் ஆஃப் த கிவன் கர்வீஸ், அதாவது கொடுக்கப்பட்ட வளைவரை y equal to 1 plus s cube. ஓகே, புரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் லைன் கொடுத்துருக்காங்கல்ல, கோடு, இந்த லைன், அதாவது the given curve which the tangent is orthogonal with the line, அதாவது கொடுக்கப்பட்ட வளைவரை கோட்டிற்கு செங்குத்தான தொடுகோடு தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ இந்த இதுக்கு வந்து எக்ஸ் ப்ளஸ் 12y ஈக்குவல் டு 12, எக்ஸ் ப்ளஸ் 12y ஈக்குவல் டு 12, இதுதான் கொடுக்கப்பட்ட கோடு. இதனுடைய சுலப் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த சுலப்னா என்ன சுலப் கண்டுபிடிக்க போகிறோம், செங்குத்து சாய்வு, சுலப் ஆஃப் நார்மல், சுலப் ஆஃப் ஆர்த்தோகோனல் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது எப்படி எழுதலாம்னா 12y ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 12, இந்த ப்ளஸ் எக்ஸ் ரைட் சைடு எடுத்தோம்னா மைனஸ் எக்ஸு, இதை அப்புறம் எழுதினோம்னா இந்த 12ஆல் டிவைட் பண்ணுங்கள், மைனஸ் 1/12x ப்ளஸ் 12/12 1. இது வந்து y ஈக்குவல் டு mx ப்ளஸ் c. இந்த ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணோம்னா m கிடச்சிரும். m என்னது, மைனஸ் 1/12, அதாவது ஸ்லோப் ஆஃப் த லைன், கோட்டினுடைய சாய்வு. சொல்லப்போனால் செங்கோட்டின் சாய்வு, ஸ்லோப் ஆஃப் நார்மல், ஆர்த்தோகோனல் ஸ்லோப். சரி, ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட் வேணும். செங்கோட்டின் சாய்வு தான் நம்மளுக்கு தெரியும், தொடுகோட்டின் சாய்வு வேணும். தமிழ் மீடியம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, தொடுகோட்டின் சாய்வு. இது ரெசிப்ரோக்கலாக மாற்றணும், தலைக்கீழாக மாற்றி குறியை மாற்றணும். ஸோ அப்போ மைனஸ் 1/12 வந்து 12ஆக மாறிடும். இதெல்லாம் பெரிய கஷ்டம் இல்லை. இப்போ பாருங்கள், நம்ம எய்ம் வந்து எம் கண்டுபிடிச்சிட்டோம். தொடுகோடு கண்டுபிடிக்கிறதுனால, ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் கண்டுபிடிக்கிறதுனால நம்ம ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட் கண்டுபிடிச்சிட்டேன். ஸ்லோப் ஆஃப் நார்மல்லேருந்து ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட் கண்டுபிடிக்கிறோம். செங்கோட்டின் சாய்வுலேருந்து கொடுத்துருக்காங்க, செங்கோட்டின் சாய்வு, அதிலேருந்து தொடுகோட்டின் சாய்வு கண்டுபிடிச்சிட்டோம். தலைக்கீழ மாற்றி இது குறி மாற்றினா போதும். இப்போ இல்லாட்டி ஏ கமா பி தான் பாயிண்ட் அந்த கர்வ். இந்த வளைவரையில் ஏ கமா பி என்பது புள்ளிகளாக நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஏ கமா பி என்பன வளைவரையில் உள்ள புள்ளிகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். புள்ளிகள் கூடாது, புள்ளின்னு எடுத்துக்கிறோம். சரி, அப்போ கர்வ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், y equal to 1 plus s cube. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள், டிஃபரன்ஷியேட்டிங் 1 with respect to x. சமன்பாடு 1, கொடுக்கப்பட்ட வளைவரையை எக்ஸை பொறுத்து வாழ்க்கை கண்டுபிடிக்கிறோம். அப்படி கண்டுபிடிச்சோம்னா y dy by dx 1 plus s cube டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 கான்ஸ்டன்ட் மாறிலி, டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0, எழுத தேவையில்ல. எஸ் கியூப் டிஃபரன்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு 3a² கிடைக்கும். அதுக்கப்புறம் தெளிவாக நம்ம என்ன பண்ணணும், ஏ கமா பி தானே பாயிண்ட் அந்த கர்வ். ஏ கமா பி என்பது வளைவரையில் உள்ள புள்ளி. அப்போ இந்த ஏ கமா பியை எக்ஸுக்கு ஏவும் ஒய்க்கு பி பிரதிடணும். இங்கே பாருங்கள் 3x², அப்போ எக்ஸுக்கு ஏ தான் போட முடியும், அப்போ 3a². ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட் அட் ஏ கமா பி, அப்போ அதாவது தொடுகோட்டின் சாய்வு எம் ஏ கமா பி என்ற புள்ளியில் எக்ஸுக்கு பதில் நம்ம ஏ பிரதிட்டோம்னா எம் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 3a² கிடைக்குது. அப்போ பாருங்கள், 3a² இங்கே 3a² ஈக்குவல் டு 12, 3a² ஈக்குவல் டு 12 எடுத்துக்கிறோம். ஏன்னா டேஞ்சன்ட்றாங்க, அப்போ ஸ்லோப்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ 3a² ஈக்குவல் டு 12, அப்போ a² ஈக்குவல் டு 12 3ஆல் டிவைட் பண்ணால்
4 கிடைக்கும். அப்போ ஏ ஸ்கொயர் 4 கிடைக்கும். ஏ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஏ வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 கிடைக்கும். புள்ளி கண்டுபிடிக்கிறோம். புள்ளி எப்படி கண்டுபிடிக்கிறோம்? இந்த கோட்டிலேருந்து ஸ்லோப் எடுத்துக்கிறோம். இந்த கர்வ்லேருந்து ஸ்லோப் எடுத்துக்கிறோம். ரெண்டுத்தையும் ஈக்குவலாக எடுத்துக்கின்னு நம்ம அதிலேருந்து புள்ளி கண்டுபிடிக்கிறோம். ஏ கமா பி கண்டுபிடிக்கிறோம். பாயிண்ட் கண்டுபிடிக்கிறோம். முதல்ல dy/dx வந்து கர்வ்லேருந்து dy/dx கண்டுபிடிச்சிட்டோம். 3a². அப்புறம் லைன்லேருந்து ஸ்லோப் எடுத்துக்கிறோம். அதாவது டேஞ்சன்ட் ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணி 3a² = 12. அப்போ a² = 4 கிடைக்குது. அப்போ ஏ வேணும். ஏ வேணும்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4. அப்போ இப்படி ஏ வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 கிடைக்குது. a2 + 2 எடுத்தோம்னா a + 2 எடுத்தோம்னா ஈக்குவேஷன் 1ல் போய் போடுங்க. 1 + 2³ a2ன்னு எடுத்தா 2³ 2³ 8 8 + 1 9. அப்போ பி வந்து 9 கிடைக்குது. அதே மாதிரி ஏ வந்து -2 எடுத்தோம்னா ஈக்குவேஷன் 1ல் பாருங்கள். 1 -2 ஹோல் கியூப் நம்மளுக்கு 1 -2³ -8. ஏன்னா -2³ பவரில் 3 இருக்குது, ஆட் நம்பரு. இப்போ மைனஸ் வரும். 2³ 8. 1 - 8 -7. ஸோ இப்போ பாயிண்ட்டை பாருங்கள். 2,9 இது ஒரு பாயிண்ட்டு. -2, -7 இது ஒரு பாயிண்ட்டு. பாயிண்ட்ஸ் கிடைக்குது. அதாவது A2 எடுத்தோம்னா B 9 கிடைக்குது. ஏவுக்கு -2 எடுத்தோம்னா பிக்கு -7 கிடைக்குது. பாயிண்ட் அந்த கர்வா இந்த வளைவரையில் புள்ளிகள் என்னென்ன கிடைக்குதுன்னா 2,9 -2, -7 கிடைக்குது. அதான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நம்ம லெட் A, B பாயிண்ட்ஸ் அந்த கர்வ் அப்படின்றதுனால A, B கண்டுபிடிச்சிட்டோம். 2 பாயிண்ட் கண்டுபிடிச்சிக்கிறோம். இந்த பாயிண்ட் கூட நம்ம இந்த இடத்துல காட்டலாம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது இந்த பாயிண்ட்டு 2 -7. இந்த இடத்துல வருது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது 2,9. இதை நம்ம குறிக்க தேவையில்ல, படம் போட தேவையில்ல, எங்கே இருக்குன்றதை பார்க்குறோம். அப்போ இந்த பாயிண்ட் யூஸ் பண்ணி ஸ்லோப் நம்மளுக்கு தெரியும், சாய்வு தெரியும். இந்த 12 பயன்படுத்தி ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கலாம். ஓகே பாருங்கள்.